ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிராண்ட் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம். காலையில் ஏஎம் அதான் காலையில் ஏஎம்னா காலைல தானே. ஆமாம், காலைல ஒரு 4:40 இருக்குது. இப்போ நம்ம இங்கே போயிடலாம். இங்கே போய் அடுத்த பிராண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் எடுக்க தேவையில்ல. இது ஒன்று இருக்குங்க. இது ஒரு புதுசான ஒரு இடம் காலியாகுது. சரி, இங்கே போகலாம். இங்கே போகிறதுக்கு கம்மி டைம் தான். ஒரு அழுத்தழுத்தினா போயிடலாம். நான் எப்படி போகிறதுன்னு தெரில, வழியே தெரியலையே. ஓ, இப்படி போகணுமா? ஓகே, ரிவர்ஸ்லேயே போயிடலாமா? என்ன கொடுமைடா இது. போய் இடிச்சிட்டேங்க. ஆரம்பமே சரியில்லையே. ரூட் இதுதான் நினச்சிட்டு அப்படியே வந்துட்டேங்க. ஓ சாரி. இதில் போயிடலாம். அவ்வளோதான், கரெக்டான வந்துட்டோம். வா, எவ்வளோ ஒயிட்டாக இருக்குங்களா. ட்ரெயின் இங்கே அடிக்கடி கிராஸ் ஆகுது. ஏன் அந்த பிராண்டை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, புது பிராண்ட், அவ்வளோதான். இது வரைக்கும் எடுக்காத பிராண்ட். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்ன வேணும். ஓ சாரி. ஏய், என்னடா அமுக்குறா டேய். பாருங்க, நிறைய புது பிராண்ட் வந்திருக்கு. புது பிராண்டு தான் கலக்குது. அதனால நம்மளும் ஒரு புது பிராண்ட் எடுக்க போறோம், அவ்வளோதான். ஒழுங்கா போயிடுவோமா தெரியலையே. ஃபர்ஸ்ட் இடத்துல அடிச்சிச்சு. சிங்கம் லயன். அவ்வளோதான், வந்துட்டோம். பாருங்க, இன்னொரு பிராண்ட் போகுது பாருங்க. எவ்வளோ பிராண்ட் புதுசு வந்துருக்கு பாருங்க. ஏகப்பட்ட பிராண்ட். ஆர்டர் எடுக்கிறோம், நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்குறோம்.
நம்ம எந்த ஊரில் இருக்கோம்? ஜெர்மனியா? ஓகே. அப்பா, இதில் வாசல் எங்கே இருக்குது தெரியலையே. இது இங்கே தான் இருக்கா? சிக்னலில் தான் இருக்கு. இப்போ எப்படி நம்ம கிராஸ் பண்ணுறது? இண்டிகேட்டர் போடு. அவ்வளோதாங்க, வந்துட்டோம். எங்கள் பிராண்டை பேர் பார்ப்போமா? பாருங்கள், தெரியுதுங்களா? இல்லை, டோம் டிப்போவா? தெரியலையே, கரெக்டாக இருக்குமா தெரியலங்க ஸ்பெல்லிங்கு. அதெல்லாம் நான் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓ, இப்போ உள்ளே போ. என்டர். இங்கே பார்த்தீங்களா? இது ஒன்று இருக்குது, சின்னதாக இருக்குது, சாண்டு, மண். இது ரொம்ப தூரங்க, இது வேணாம். ப்ளம்பிங் சப்ளைஸ், இது ஓரளவுக்கு பரவாயில்ல. இதோட இது கொஞ்சம் இதுதான். ஆனால் ரெண்டும் ஒரே இடத்துக்கு, ஒரே கம்பெனிக்காரங்க தான் கொண்டு போகிறோம். இது இந்த சைடு வுட்டு, ஆனால் இது ஒரு புது கம்பெனி கொண்டு போகிறோங்க. புது கம்பெனி கொண்டு போகலாமா, இல்லை ஏற்கனவே போன கம்பெனி கொண்டு போகிறதா? இது ரொம்ப பக்கமாக இருக்குது, இது கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஆனால் இதுதான் நம்ம எடுத்துகிட்டு போகல இது வரைக்கும். ப்ளம்பிங் சப்ளைஸா, அது எடுத்துகிட்டு போகல. ஓகே, அது எடுப்போம். ஓய்யோ, வெடிச்சிருப்பங்க. எங்கடா இருக்க? கரெக்டாக இருக்கும். லாக் ஆகிடுத்து. வண்டியிலே பிராண்ட் நேம் வச்சுருக்கேன் பாருங்க, சூப்பராக. பார்த்தீங்களா? இது ஒரு நல்ல விஷயம் தானே. எப்படி போகணும்? இதில் தான் போகணுமா? ஓய், பாருங்க, உள்ளே போடானா லோகோ காட்டுது. எப்படி நான் கண்டுபிடிக்கிறது போகிறதா இது? அரே, அப்பா, அங்கே காருங்க, அங்கே வர்றத இங்கே காட்டுதுங்க. ட்ரெயின் போது பாருங்கள், சூப்பராக. ஆனால் என்ன, ஒரு குத்து மதிப்பாக தான் ஓட்டுறேங்க. கரெக்டாக நான் ஓட்டுறேன்னான்னு தெரில. ஒரு சின்ன ஒரு குத்து மதிப்பாக ஓட்டுறேன், ஏன்னா ஒன்றும் தெரியல. ஆனால் இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல. பாருங்களேன், வர்றதே செம்மையாக இருக்குது பாருங்களேன். ஓ, அவ்வளோதான், கரெக்டாக வந்துட்டேங்க. லைட்டு தேவையில்லை.
எப்படி போகணும்? இந்த சைடு போகணுமா? சாம. ஓகே, எடுத்துலாமா? ஏழு மணி நேரமா? போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிளம்பிங் இது கரெக்டான எனக்கு இதோட இது தெரிலங்க. அதாவது நான் தப்பாக ஸ்பெல்லிங் சொல்லியிருந்தா தப்பாக எடுத்துக்காதீங்க. டாமா டூமான்னு தெரில. திப்போவா தெப்போவான்னு தெரில. கேடு போட்டு போகிறோம், நீச்சல போகிறோம். பாத்தியா டே தம்பி, என்னடா நடக்குது? உனக்கு என்னடா வேணும்? எப்படா வந்த டே? நான் தான் ஒழுங்காக வரேன்ல, கொஞ்சம் நின்று வந்தால் தான் என்னவா? அவ்வளோ அவசரமா எங்கே போகிற? வண்டி ஃபுல்லாக பிராண்டோட நேம் கொடுத்துருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு நல்ல ஒரு இதுங்க. வண்டி சர்வீஸ் சென்டர் கொடுக்கணும். அடுத்து அந்த ஊரில் பார்த்தலாம். இப்போ நம்ம ஜெர்மனிலேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா டூல் பாருங்கள், உள்ளே போட்டுருக்கு பாருங்கள். அந்த ப்ளம்பிங்கான ஐட்டங்கள் எல்லாமே டூல் கிடையாது, பொருட்கள். அதான் சப்ளைஸ் சொல்கிறாங்க. சரிவு நம்ம இதிலே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பா எஸ், ஐயோ ஒன்றுமே தெரிலங்க. இது வந்து இதுதான் ஷீட்டு தான் போட்டிருக்காங்க. அது ஒரு ஷீட்டு மாதிரி. இந்த மாதிரி நம்ம ஊரில் நான் பார்த்ததில்ல. ஃபாரின் கண்ட்ரியில் வந்து அந்த ஷீட் மாதிரி போடுறாங்க, தார்பாய். பாருங்கள், இன்னொரு புதுசாக ட்ரக் போகுது. இது ட்ரைலரு, புது கம்பெனி ட்ரைலரு. அதனால் ஓட்டுறதுக்கு நிறைய இருக்குங்க. மீன் இது
ஃப்ரெஷ்ஷான மீன். வழி விட மாட்டானு பார்த்தீங்களா? ஓ ஹோ ஹோ. எப்படி ஒட்டி போக வேண்டியது இருக்கு பாருங்க. சின்ன ஸ்லோ பண்ணிக்கிறது தப்பு இல்லை. இப்போ நம்ம 39 லெவலில் இருக்கோங்க. 39 லெவல் வந்த உடனே பாருங்க எவ்வளோ பிராண்ட் வந்துச்சு புதுசு புதுசா. இது ஒரு நல்ல விஷயம். நிறைய கண்ணில் படுதுங்க. இப்போ புது பிராண்ட் வந்து நிறைய கண்ணில் படுது. இந்த வாரத்துக்கு முன்னாடி போய் பாருங்க எத்தனை கம்பெனி. அடா பாயிலா, எவ்வளோ கம்பெனி பாருங்க. ஸ்ட்ரைட்டு தான். ஏதாவது கட்டட வேலைக்கு தான் தேவைப்படும் இது. ஆனால் இது கட்டட வேலைக்கு போல, ஒரு கம்பெனிலேருந்து ஒரு கம்பெனிக்கு தான் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த கம்பெனி வந்து வீட்டுக்கு தேவையான, அதாவது இந்த ப்ளம்பிங் ஐட்டங்கள், அப்புறம் நிறைய அந்த வீடு கட்டுறது, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் தான் இதில் கிடைக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா வீடு சிம்பிள்லாம் போட்டிருக்காங்கல்ல, ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம். கரெக்டாக தெரில, ஆனால் அப்படி கூட இருக்கலாம். கடைசி நேரத்தில் எப்படி போனோம் பார்த்தீங்களா? எலக்ட்ரிக் ட்ரெயின். அப்பா சவுண்டை பாருங்க. புது பிராண்ட், புது பிராண்ட். ஃபியூச்சரில் எப்படியாவது இந்த ஸ்டேரிங்லாம் வாங்கி ஓட்டி பார்க்கணுங்க, இது எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணணும். அந்த ஸ்டேரிங் கிட்ட அப்படியே வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணும். அதில் போகக்கூடாது, இதில் தான் போகணும். அது போனால் யூட்டர்ன் அது. இதில் பிராண்ட் நேம் காட்டுறாங்கன்னா பார்க்கலாமா? காட்டுறான் பாருங்க. இது வந்து சேர்த்து போட்டிருக்காங்க.
டாம் டிபோ டாம் டிபோவா தீபோவா டெபோவான்னு தெரியல. இப்போலாம் கொஞ்சம் ஸ்டெடியாக ஓட்டுறேன் பார்த்தீங்களா, கரெக்டாக. பெரிய ரோடுங்க, தைரியமாக போகலாம். அவனை கார்காரன் ஏறிடக்கூடாது. ஃபுல்லாக ரெட்டு தாங்க இது. சரி, பிளாக்கு. ஏய், எப்படி வந்தான் பார்த்தீங்களா? சொல்லாம போலாம் வராங்க அவன் பாட்னு. எங்க வந்து வரானுங்க, ஒரு சர்ன்னு வந்துடுறானுங்க. வந்து கார் தான் ஃபஸ்ட் டைம் ஒரு போன இதில் வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் பார்த்தாங்க. அது ஒரு பெரிய ஃபஸ்ட்டு விஷயம். இந்த ஊரில் ஆட்டோ ஓட்ட மாட்டாங்களோ? ஆட்டோவே பார்க்க முடியலங்க. ஆட்டோ பார்க்க முடியல, பைக் பார்க்க முடியல. பைக்லாம் இன்னும் வரவே இல்லைங்க. வெறும் காரு, ட்ரக்கு தான். அதனால தான் இந்தியா போட மாட்டாங்களா தெரியல. அதாவது நீட்டாக அழகாக இருக்கிறத ஈஸியாக காட்டிடலாங்க. என்ன கொஞ்சம் கஷ்டமாக அஷ்டகோணலாக இருக்கிறத காட்டுறது ரொம்ப கஷ்டம் இல்லை. நம்ம ஊரில் ரோட்டில் அந்த மாதிரி தான் இருக்கும், இடம்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் காட்டுறது கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டிசைன் பண்ணுறதுக்கு. இதுனா அங்கங்கே ரோடை வச்சுட்டு அழகாக வச்சுட்டு மரத்தை வச்சுட்டு போயினே இருக்கலாம். என்ன ஒருத்தனா உண்மையிலே அந்த ஊரில் இதெல்லாம் மாதிரிலாம் இருக்காதான்னு தெரில, நமக்கு தெரியாமல் தான் விளையாடுறோமே தவிர உண்மையிலே அந்த மாதிரி இருக்கா? இதே நம்ம ஊர்னா கண்டுபிடிச்சிடலாம். ஏய் வர்றா, சென்னையில் இப்படி பார்த்தேன்டா, அடையாரில் இப்படி பார்த்தேன்டா, எங்கேயாவது இப்படி பார்த்துருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இங்கே எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஊரில் நம்ம போனதே இல்லையே, போனாவது கண்டுபிடிக்கலாம். இன்னும் ஜெர்மனியில் தான் இருக்கும். பெட்ரோல் பங்க்லாம் பாருங்களேன். அதாவது இதில் இருக்கிறது, ஹைவேல இருக்க பெட்ரோல் பங்க்லாம் பாருங்களேன், செம்மையாக இருக்குது. இங்கே பெட்ரோல் பங்கே வேஸ்ட்டு. ஒரு 100 பெட்ரோல் பங்கில்
2 பெட்ரோல் பங்க் டீசெண்டாக இருக்குங்க. மற்றெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏற விட்றா தம்பி. அது அப்படி சின்னதாக ஜர்க் பண்ணால் விட்டுருவான். ஓ, அந்த இடம் சூப்பராக இருக்குங்க, படுக்கிற இடம் பார்க்கல. பா கரெக்டானவும் தாங்க. இடம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். இதே கலரில் நம்ம ஊரில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு தெரியுங்களா? இதே கலரில் இருக்கும். இந்த ஹைவேல வச்சிருக்கிற போர்டுலாம் நம்மள மாதிரி தாங்க இருக்கு. இதெல்லாம் நம்மள மாதிரி தான். சுத்தங்கள் தான் மாறுதே தவிர மற்றதெல்லாம் ஓகே தான். அப்பா நான் ஒரு கேம் விளாட்னேனுங்க. நான் 4 நாள் அந்த கேமை மறக்க மாட்டேன். நான் இந்தியாவில் உள்ள ஒரு கேமு, இந்தியாவில் கண்டுபிடிச்சாங்க தமிழ்நாட்டில் உள்ள கேம்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஒன்று ஸ்ட்ரீமில் இருந்ததுங்க. ஐயோ என்ன சொல்கிறேன்னே தெரில. இவ்வளோ டெக்னாலஜி வந்து இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு. ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு நார்மல் 2D கேம் மாதிரி இருந்ததுங்க. நான் ஒரு கேம் போட்டிருப்பேன் பாருங்க, கும்ஃபு சம்மந்தமான ஒரு ஃபைட்டிங் கேம் போட்டிருப்பேன். அந்த மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 13-14 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கேம் மாதிரி, அந்த மாதிரி கேம் அது. ஆனால் இப்போ பண்ண நம்ம ஊரில் இருக்கிற கேமே அந்த மாதிரி தான் இருக்குது. அதுவும் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணுவானுங்க. ஓ, போக முடியாதா? இல்லை போட்டோட கிளம்ப போட்டோட ஏய் ஷடா போடா. எங்கடா பார்த்த? இதெல்லாம் நான் வேணே பண்ணுறேங்க. ஏதோ ஒரு கவனத்தில் அப்படியே போயிடுச்சு. சரி விடுங்க, என்ன பண்ணுறது, பொருளுக்கு ஒன்றும் ஆகலைல்ல. உள்ளே பார்த்தீங்களா எப்படி சூப்பராக பாருங்களா அந்த இடம். அந்த இடத்துல போக முடியாது போதுங்க, ஏன்னா ரூட்டே இல்லையே. அவங்க எல்லாம் மறைச்சி வச்சுக்கிறானுங்க. அவ்வளோதான், பக்கத்தில் வந்துட்டோம். ஓ, புதுசாக இந்த ஒரு கம்பெனி இப்போ 3-4 கம்பெனி ஒரே இதில் இருக்குங்க. இங்கே பக்கத்தில் இருக்கு, பரவாயில்லையே. கம்பெனி இல்லைங்க, காரு, ட்ரக்குது. ட்ரக்கு வாங்குறது. 3-4 கம்பெனி பேர் போட்டு வச்சுக்கிறானுங்க. இங்கே ஏற்கனவே வந்திருக்கோம் நம்ம.
ஏய் என்டர். குடிச்சலாம் இப்பயே. எக்ஸலண்ட் தான். அவ்வளோதாங்க. உள்ள பார்ப்போம். ஓகே, இந்த பிராண்டில் வந்து நம்ம வந்து இது பண்ண போகிறது இல்லைங்க. அது தெரிஞ்சு போச்சு தான். வெளியே போய் அப்படின்னு ஹேண்டிகேப்புக்கெல்லாம் இருக்கு பாருங்க இடம். தனியாக கொடுத்துருக்காங்க பிளேஸ், ஹேண்டிகேப் பிளேஸ். அவ்வளோதான். ஓகே நண்பர்களே, எல்லாம் பார்த்துருப்பீங்க, பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இது ஒரு நல்ல டிரைவாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் வேறு பேண்டில் பார்க்கலாம். இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்களாம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாய்.